ராஜபக்சர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவு பெண் கைது. மக்களுக்கு பேரிடி, மின் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொட்டாஞ்சேனை தமிழரின் படுகொலை, காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு வந்த மர்ம அழைப்பு. எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயண தடை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஓய்வூதியம் பெறப்போகும் புதிய தரப்பு, அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். அரசு ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள், சபையில் அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சி. கொழும்பிற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமான உறவினரான டெய்சி பொரஸ்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். பண மோசடி சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் அளிக்க அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சென்றிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெய்சி பொரஸ்ட் என்ற பெண்மணி ராஜபக்சர்களின் பினாமியாக செயல்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. இந்த நிலையில் குறித்த திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பீட்டர் புவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும், அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் புவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறைமையொன்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பீட்டர் புவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொட்டாஞ்சேனையில் தமிழர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கொட்டாஞ்சேனை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக நீதிமன்றக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொலை மிரட்டல் விடுத்த சந்தேக நபர்களை உடன் கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோதர நிபுண என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபரால் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கொட்டாஞ்சேனை கல்பொத்த சந்தியில் அமைந்துள்ள ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றில் உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே நாளில் தப்பியோடிய 2 துப்பாக்கிதாரிகளையும் கைது செய்தனர் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை மீட்டனர். பின்னர் சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகளின் துப்பாக்கிச் சூட்டில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலையில் நடந்தது. அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே கொட்டாஞ்சேனை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு உள்ளூர் தொலைபேசி எண்ணிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக எரிபொருள் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பரிந்துரை முன்வைக்கப்படுமாயின் அது தொடர்பாக ஆராயப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. கனியவள கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். மேலும் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் 18 மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நிலுப்புலி இலங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இனங்களுக்கு இடையே மத வெறுப்பை தூண்டும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடையாக உள்ளதாக தெரிவித்து பயண தடையை நீக்க உத்தரவிடக் கோரி அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையிலேயே அவருடைய வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் குறித்த வழக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சுற்றுலாத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கான சமூக நலத்திட்டமும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்திற்காக 100 சுற்றுலா தலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஒவ்வொரு தளத்திற்கும் ரூபாய் 10 மில்லியன் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக ஓய்வு மையங்களை நிர்மாணிக்க அரசாங்கம் தற்போது முடிவு செய்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச ஊழியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசு பொய்யுரைத்திருந்தால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் ரோஹித அபேகுணவர்த்தன எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 17 முதல் 20 வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விரைவாக திகதியை அறிவியுங்கள். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும். தேசிய மக்கள் சக்தி இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது. அரசாங்கத்தின் குறை நிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். பேசுவதை குறைத்துவிட்டு செயல்படுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச சேவையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். யார் குறிப்பிடுவது உண்மை? புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். அரசாங்கம் குறிப்பிடுவதை போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரச சேவையாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். பொய்யுரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு தீர்மானம் மிக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஆகியோரை கொழும்புக்கு அழைப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரிய பின்னர் அதன் ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் சனிக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நாளை நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரும் அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் தேர்தல் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதல் முறையாகும். மேலும் தேர்தல் தொடர்பான திட்டங்கள் மற்றும் அது தொடர்பாக எழும் பிரச்சினைகள் குறித்து இங்கு கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு பதிவிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் 12 நள்ளிரவு 12 மணி
நாளையுடன் முடிவடையும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் தபால் மூல வாக்கு பதிவிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.